Very good morning guys, have a great day for all of you. Thank you so much that you are giving wonderful support for videos on my channel. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் எடுத்துக்க, அந்த டாபிக் ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. டெஃபினட்டா அந்த டாபிக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த டாபிக் வந்து எல்லாமே காமனான டாபிக் தான். அந்த ஃபுல்லா வீடியோ பாருங்க. டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். You can view this video, you can share this video to all. Okay. ஸோ நம்ம ஒவ்வொருடைய லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மைண்ட் செட் ஆஃப் இருக்கும். ஸோ நம்ம மைண்ட் செட் வந்து ஒவ்வொரு ஹியூமன் பீங்ஸும் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ஸ் இருக்கும். அவங்கவுங்க மைண்ட் செட்டை ஃபாலோ பண்ணி தான் அவங்க லைஃப் வந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ நம்பர் ஒன், நான் வந்து எனக்குன்னு சில விஷயங்கள் வந்து பிரின்சிபல் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதை வந்து உங்களை சொல்கிறேன். ஸோ இஃப் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட் டு டூ இட், அதாவது உங்கள் லைஃப்லேயே அது கொஞ்சம் பார்ட் ஆஃப் திங்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கும். நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகும். இதெல்லாம் வந்துட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ என்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் மட்டும் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். நம்பர் ஒன், டோன்ட் கம்பேர் யூ வித் அதர்ஸ். Number two, don't criticize others. Number three, don't gossip others. Number four, don't complain others. Number five, don't follow others. முதல் டோட்டல் 5 டாபிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த டாப்பிக்கை வந்து ஒன் பை ஒன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்ப லெங்க்தே போகல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஸோ நம்பர் ஒன், டோன்ட் கம்பேர் யூ வித் அதர்ஸ். என்றைக்குமே நம்மளை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி லைஃப்பை கொண்டு போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் எவ்ரி ஒன் ஹேவ் த ஸ்ட்ரென்த், எவ்ரி ஒன் ஹேவ் த குவாலிட்டி. ஓகே, அதை வந்து என்றைக்குமே நம்மளுக்கு புரியாத வரைக்கும் நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ மற்றவங்களை பற்றி நம்ம கம்பேர் பண்ணிட்டு அவங்கள போல இல்லை இவங்கள போல இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கம்பேர் பண்ண சமயத்தில் ஸோ யூ ஆர் லூசிங் யுவர் கான்ஃபிடன்ட் லெவல், யூ ஆர் லூசிங் யுவர் செல்ஃப். நீங்களே வந்து உங்களை இழந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. பீப்புள் வில் சே தட். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தாங்க, உங்களோட படிச்ச பசங்க வந்துட்டு நீங்கள் அந்த பொசிஷனில் இருக்கான், அந்த இதில் இருக்கா, அந்த இதில் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டிமோட்டிவேஷன் வரும். பட் அவங்கவுங்க பிளேஸில் அவங்க இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் உங்கள் பிளேஸில் நீங்கள் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும் தவிர வேற யாருமே வந்து தீர்மானிக்க முடியாது. ஸோ வி ஷுட் திங்க் ஆஃப் இட். அதான் சொல்கிற விஷயம், டோன்ட் கம்பேர் யூ வித் அதர்ஸ். ஓகேங்களா? என்ன ஒரு விஷயங்கள் வந்தாலுமே யூ ஜஸ்ட் ஸ்ட்ராங்கர், கீப் யுவர் மைண்ட் வெரி ஸ்ட்ராங்லி. ஓகே, இந்த டைம் வில் கம் ஃபார் மீ. டிஃபரெண்டாக நமக்குன்னு ஒரு பொசிஷன் வருங்கிற நம்பிக்கை நமக்கு எப்பவுமே இருக்கும். ஓகே, நம்பர் டூ, டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். தயவு செய்து மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த ஒரு கேம் விளாடாதீங்க. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இது ஒன் கைண்ட் ஆஃப் சைக்காலஜிக்கல் இதுதான் சொல்ல முடியும். அவங்கள குறை சொல்றது, இவங்கள குறை சொல்றது, அவங்க அப்படி இவங்க இப்படி, அவங்க எப்படி இவங்க எப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வி ஷுட் பி அனலைஸ் அவர் செல்ஃப் ஹூ வி ஆர். நம்ம எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டா மற்றவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்காது. தேர் இஸ் நோ ரைட்ஸ் டு கிரிட்டிசைஸ் அதர்ஸ். ஓகேங்களா? தட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு இதில் வருது, அவங்கள வந்துட்டு இது பண்ணுறது, நம்ம அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா அது மாறி ஒரு நாள் இந்த இது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது, இட் இஸ் நாட் த ரைட் வே. ஸோ திங்ஸ் இஸ் நாட் குட் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாப் இட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஜஸ்ட் மூவ். ஸோ நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி தான் நம்ம அதை வந்து காணிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற டைமில் நம்ம வந்து இதை நம்ம போஸ்ட் ஆகும். பட் இருந்தாலும் கூட அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அதோட விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அப்போ தான் நம்ம அடுத்த விஷயங்களை கான்சன்ட்ரேஷன் எடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோன்ட் காசிப் அதர்ஸ். ஓகே, புறம் பேசிட்டு இருப்பாங்க நிறைய பேர். பார்த்தாச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்லன்னு பேசுவாங்க, பேக்லன்னு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தாச்சுன்னா காசிப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு குரூப்பாக சேர்ந்தாச்சுன்னா அது வந்து பெரிய ஒரு எக்ஸ்ப்ளாய்டிங் போயிட்டு இருக்கும். ஸோ அது வந்து அது எந்த வகையில் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் எனர்ஜி அண்ட் லைக் மீன்ஸ் உங்களுடைய குவாலிட்டி, உங்களுடைய ஆட்டிடியூட் எல்லாமே இதில் வந்து அவுட் ஆகும். ஓகே, ஸோ பி ப்ரொஃபஷனல் ஆஃப் சம்திங். ஓகே, காசிப்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லாத ஆணிங்கிறது என்ன பொறுத்தல விஷயம். ஓகே, மற்றவங்களை பற்றி குறை பேசி அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை இது பண்ணுறது எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த இதை வந்து நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி போகிறதோ அதுக்குள்ள டைம் வேஸ்ட் பண்ணுறதை வந்து அன்னெசரி ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறத என்னுடைய ஃபீல். ஸோ அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே நம்முடைய விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். வாட் வி ஆர் கோயிங், என்ன பாத்தில் போயிட்டு இருக்கோமோ அந்த பாத்தில் நம்ம வந்து திங்க் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஜஸ்ட் சேயிங் வெரி கிளியர்லி, டோன்ட் gossip others, try to stop it. That's the only thing I'm saying to you, try to stop it. Okay, so சிலவங்களுக்கு அதுதான் ஹேபிச்சுவலாக இருக்கும். ஸோ what I'm saying no, that is none of our business. அதை வந்து நம்ம வந்து அதில் வந்து ஒதுங்கி வர்றது என்றைக்குமே நல்லது. That's good for you. Okay, நெக்ஸ்ட் பார்த்துச்சுன்னா டோன்ட் கம்ப்ளைண்ட் அதர்ஸ். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு மற்றவங்களை ஈஸியாக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடும். ஓகே, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தாச்சுன்னா ஏதோ ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ அது அவங்களுடைய விமர்சனங்களாக இருக்கும், அவங்கள பற்றியுள்ள
நெகட்டிவ்ஸாக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ்ஸ் இருக்கும், ஆனால் அதெல்லாம் பற்றி நம்ம பேச மாட்டோம். ஆனால் நெகட்டிவ்ஸ் எங்கே இருக்கிறத தேடி பிடிச்சி அந்த பர்சனை கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுடைய இதை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடிய மூட்ஸில் இருக்கக்கூடிய பர்சன்ஸும் இருக்க தான் செய்வாங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளும் அடுத்தது வந்து அதை பற்றி உள்ள எண்ணங்கள் தான் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். அதுவும் நம்ம தேவையில்லாத விஷயம். டோன்ட் ட்ரை டு கம்ப்ளைண்ட் அதர்ஸ். அவங்க அப்படி இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஆளையும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸோ நம்மளாம் வந்து பார்ட் ஆஃப் த திங்ஸ் மென்டலி வி ஆர் வீக்கர் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ வி ஷுட் நாட் பி வீக்கர். நம்ம வீக்கர் ஆகக்கூடாது, வி ஷுட் பி ஸ்ட்ராங். அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லாத ஆணைகளை நம்ம வந்து பிடிங்கி போட்டாச்சுனாலே அது ஆட்டோமேட்டிக்கலி நம்மளும் வந்து எனர்ஜி கிரியேட் ஆகும். ஓகே, வி ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் இன் தட். ஆட்டிடியூட் வைஸில் நம்ம ஸ்ட்ராங்காக முடியும். ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம், நம்ம லைஃப்க்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறத என்ன பொறுத்தளவு விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ சில விஷயங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு பர்சனை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வந்து சில ஆளுடைய வேலையாகவே இருக்கும். ஸோ அந்த 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 கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு பெரிய இம்பாக்டாக கிரியேட் ஆகும் பார்த்துச்சுன்னா வந்துட்டு அது அவங்கள வந்து சைக்காலஜிக்கலி ஒரு இது கிரியேட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஃபாலோ அதர்ஸ் அப்படிங்கிறது என்றைக்குமே வந்துட்டு மற்றவங்களுடைய பாதையை தேடி நம்ம வந்து வாழ்க்கை பயணத்தை கொண்டு போங்கிற விஷயம் கிடையாது. ஸோ அவங்களை போல தான் நம்ம ஆகணுங்கிறது முக்கியம் கிடையாது. ஸோ நானாக ஆகணும், என்னுடைய பாதையில் நான் தனியாக ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய மைண்ட் செட்டில் இருக்குது. ஸோ அவங்கள போல நான் வந்து ஃபாலோ பண்ணி அதே ட்ராக்ல தான் நான் வரணுங்கிறது என்றைக்குமே யோசிக்காதீங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பாதைகள் இருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். அவங்கவுங்க கனவுகளுக்காக ஒவ்வொரு பாதையை அவங்க கிரியேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அவங்கவுங்க கனவுகளில் சில ஆளுடைய பாதைகளில் அவங்களுடைய கனவுகள் ரொம்ப எளிதான பாதையாக இருக்கும், சில ஆளுக்கு பாதை வந்து ரொம்ப கரடுமுரடான பாதையாக இருக்கும். பாதைகள் வந்து ஒன்று தான், ஆனால் அவங்களுடைய போகிற இடம் வழிபாதைகள் வந்து வித்தியாசமாக இருக்கனால அவங்களுடைய வழிகளும் சில இதில் கஷ்டங்களும் அனுபவிச்சு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்தை வந்து அடைகிறாங்க. ஸோ அதனால் எந்த காரணத்துக்கட்டும் மற்றவங்கள ஃபாலோ பண்ணி நாம் போகணுங்கிற நினைக்காம நமக்குன்னு ஒரு தனியான ஒரு பாதையை கிரியேட் பண்ணி அந்த பாதையில் நம்ம பாதை பயணிக்கும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அதுலேயும் நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் அதுக்குள்ள முயற்சிகளும் அதோடைய மனநிலையும் இருந்தால் மட்டுமே அந்த பாதையில் பயணிப்பதற்கு முயற்சி எடுங்கள். இல்லை என்றால் பயணம் கடுமையாக இருக்கும் என்று எண்ணிவிட்டால் அந்த பாதையை தொடர நினைக்காதே. ஏனென்றால் வழிகளை தாங்குவோம் அளவுக்கு மனம் இருந்தால் மட்டுமே அந்த பாதையில கிடைக்க முடியும். ஏன்னா வருகின்ற அந்த செல்லும் பாதை பார்க்கும்போது அதில் நடக்கிற நிறைய விஷயங்கள், பாம்புகள் இருக்கும், தேள்கள் இருக்கும். ஓகே, உன்னை கொட்டி கொள்வதற்கு பெரிய பெரிய கூட்டமே காத்து கொண்டிருக்கும். அதை எல்லாத்தையும் நீ நெருங்கி அதையெல்லாம் அடித்து உடைத்து கொண்டு சென்றால் மட்டுமே நீ அந்த இடத்தை செல்வதற்கு உனக்கான பாதையும் அடைய முடியும் என்பது இந்த மாற்று கருத்தும் கிடையாது. முயற்சி என்ற விஷயம் எப்போதும் மனதில் வைத்துக்கொள். முயற்சி கைவிட்டு விடாதே. தோல்வி கிடைத்தாலும் துவண்டு விடாதே. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை, உனக்கான வாழ்க்கையை நீ உருவாக்க கற்றுக்கொள். அந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுக்கும். அந்த வாழ்க்கை உன்னை பார்த்து பல பேருடைய வாழ்க்கையும் முன்னேறுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை இந்த வீடியோ ரொம்ப கிளியராக சொல்கிறேன். ஸோ ட்ரை டு ஃபாலோ தீஸ் 5 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். ட்ரை பண்ணுங்க. இஃப் யூ விஷ், உங்களுடைய விருப்பம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன், இட்ஸ் மை விஷ். நான் செய்கிற சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சி நான் பண்ணுறேன். ஸோ அந்த விஷயங்களில் இது ஒரு சின்ன பார்ட் ஆஃப் த திங்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஐ வில் கம் பேக் டு யூ வித் நியூ வீடியோஸ். அன்டில் பை. தேங்க்யூ ஸோ மச்.